உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடைபெறும் பொங்கு தமிழ் நிகழ்ச்சி மகத்தான வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலக நாடுகள் முழுவதும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்கள் யாவரும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற மகத்தான கோட்பாடுகளை முன்னிறுத்தி தமிழீழ விடுதலையை வென்றெடுப்பதற்காக ஆயுதம் ஏந்தி களமாடிய போராளிகள் தமிழீழ விடுதலை புலிகள். அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விடுதலை போராட்டம் எந்த நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் 25 ஆண்டு காலம் அறவழியில் போராட்டம், அண்ணன் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் 25 ஆண்டு காலம் ஆயுதம் தாங்கிய போராட்டம். ஆனாலும் நமக்கென்று ஒரு தேசம் இன்னும் உருவாகவில்லை. நம்முடைய தாயகம் இன்னும் விடுதலை பெறவில்லை. இந்த நோக்கத்தை வென்றெடுக்க, நமக்கான தேசத்தை வென்றெடுக்க சர்வதேச சமூகத்தின் பேராதரவு நமக்கு தேவை. இந்த புரிதல் மிக மிக இன்றியமையாதது. சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல், சர்வதேச சமூகத்தின் பேராதரவு இல்லாமல் மேற்கொண்டு இந்த பிரச்சனையில் நம்மால் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. ஆகவே புலம்பெயர் தமிழ்ச் சொந்தங்கள் யாவரும் இந்த கருத்தில், இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுப்பதே தமிழீழ விடுதலைக்கான முதற்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தோற்றுப்போன ஒரு குறிக்கோள் என்று எண்ணி நாம் சோர்ந்து விடக்கூடாது. இந்த நோக்கம் நிறைவேறும். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்கிற முழக்கத்தை நாம் உண்மையாக்கிட வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் திட்டம் தமிழீழம் குறித்த பொது வாக்கெடுப்பாகும். ரெஃபரண்டம் என்கிற இந்த பொது வாக்கெடுப்பு உடனடி தேவை என்பதை உணர்ந்து நாம் ஒருமித்த குரலில் உரத்து பேச வேண்டும். பல்வேறு அமைப்புகளால் நாம் சிதறி கிடந்தாலும், கருத்து மாறுபாடுகளால் நாம் சிதறி கிடந்தாலும், இந்த நிலைப்பாட்டில் நாம் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டும். இதுதான் இப்போது நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான சவாலாகும். ஆகவே பொங்கு தமிழ் போன்ற நிகழ்வுகளை ஆங்காங்கே ஒருங்கிணைத்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். ஐநா பெருமன்றத்திற்கு நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். பொது வாக்கெடுப்பு என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கடமை. ஆகவே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும், நமக்கிடையே எத்தகைய மாறுபாடுகள் இருந்தாலும், வேறுபாடுகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அனைவரும் ஒரே குரலில் பேசுவோம். பொது வாக்கெடுப்பு என்கிற கோரிக்கையை உயர்த்தி பிடிப்போம். பொங்கு தமிழ் நிகழ்வு அதற்கு உறுதுணையாக அமையட்டும். ஆங்காங்கே இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைத்து இதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாதிகள் இந்த கோரிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழீழ விடுதலையை ஒருபோதும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இது சிங்கள பௌத்த பேரினவாதிகளோடு மட்டுமே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இப்போது இல்லை என்பதை நாம் அறிவோம். அதை தாண்டி சர்வதேச பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகத்தினரின்
பேராதரவு நமக்கு தேவை. ஜனநாயக சக்திகளின் பேராதரவு நமக்கு தேவை. தேசிய இன விடுதலையில் நம்பிக்கையுள்ளவர்களின் நல்லாதரவு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அதற்கு இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு ஒரு உந்துதலாக அமையட்டும். இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு பெருநிகழ்வு ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சிறப்புற நடந்தேற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களோடு என்றென்றைக்கும் களத்தில் நிற்போம், உற்ற துணையாக இருப்போம் என்கிற உறுதியை தந்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.